வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ மக்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, லைவில் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு எப்படி இருக்கு? நல்லா தான் ப்ரோ இருக்குது. லைக் திங்கிங் வைஸ் இன்னும் அடாப்ட் ஆக முடியல ஆக்சுவலாக இந்த ரியாலிட்டிக்கு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அந்த ஒரு மாதிரி யோசிச்சுட்டே ஒரு திங்கிங்லேயே இருந்துட்டோம். இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே. சூப்பர். ஸோ உள்ள யார் உண்மையாக இருந்தாங்க, யார் பொய்யா இருந்தாங்க? ப்ரோ அப்படி சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறோன்னும் போது எல்லாராலையுமே கடைசி வரைக்கும் பொய்யாலாம் நடிக்கலாம் முடியாது, வாய்ப்பே இல்லை. இன்னொன்று ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணுன்ற பொழுதோ இல்லை ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாரும் அங்கே உண்மையாக மட்டுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ சில இடங்கள்ல பொய்யா இருந்திருக்காங்க எல்லாருமே, சில இடங்கள்ல உண்மையா இருந்திருக்காங்க எல்லாருமே. யார் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்? ப்ரோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் யார் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்லாம் தெரியாது. எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லி? நல்லா டாஸ்க் ஆடுறத வச்சா, நல்லா பேசுறத வச்சா, அவர் நல்லா இந்த வீக்கெண்ட்ல நல்லா கிளாப்ஸ் வர்றத வச்சா? ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு அப்படி எதை வச்சுமே கேட்டகரைஸே பண்ணவே முடியாது ப்ரோ. வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும், இவன் நல்லா ஆடுறான், இவன் கேம் ஓகே, இவன் தான் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி ஃபீல்ல. உள்ள இருக்க யாருக்குமே அதை கெஸ் பண்ணவே முடியாது ப்ரோ. வின்னிங் வச்சு மக்கள் ஓட்டு போட்டு அர்ச்சனாக்காவை ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னு நினைக்கிறேன். பிபி வீட்டில் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அது என்னவா இருக்கும்? அது ப்ரோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இப்போ இந்த சினிமா ஃபீல்டுக்கு நம்ம வரோம் அப்படின்ற ஒரு அந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருமே லைஃப்பில் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதாவது எனக்கு இருக்கிற டேலண்டெல்லாம் நான் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக ஒரு படிக்கட்டாக ஒன்றா பண்ணி 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 நிறைய பேரை மீட் பண்ணி நிறைய இடத்துல ஏமாந்து நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் அவங்க டேலண்ட்லாம் ஷோ பண்ணுறாங்க. இது எதுவுமே இல்லாமல் லைக் அவங்க பண்ணுற அந்த இதெல்லாம் ஒரு டேரெக்டாக ஒரு ஸ்கிப் பண்ணி ஒரு இடத்துக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் போட்டு காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் அது. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஷோகேஸ் பண்ணிட்டோன்றது தான் என்னோட ஃபீல். அங்கே கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு படிக்கட்டில் நம்ம ஏறும்போதும் ஒரு மனுஷங்களை சந்திப்போம், ஒரு மாதிரி கேரக்டர் அவங்க நம்மள்ட்ட காட்டுவாங்க, ஒரு விஷயங்கள் கற்றுப்போம். இது எல்லாமே ஒரே இடத்துல நடந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருக்கிற கலை சார்ந்த ஆட்களோட அவங்க தேவைக்காக அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போதும், அவர் உண்மையாகவே அவங்க கேமராக்காக சில விஷயம் பண்ணும்போதும், ஓகே இப்படிலாம் இருக்காங்க ஆட்கள், இப்படிலாம் நம்ம நடந்துக்கணும். வே ஆஃப் பிஹேவியர். அப்புறம் ஒரு 23 வயசுல பர்ஃபெக்ட் பையன் பா, எந்த எந்த ஒரு தப்பான ஒரு தப்புன்னு சொல்லவே முடியாதுப்பா, சூப்பரா இருக்கான் அப்படின்ற மாதிரி பையன் நான் இல்லை. எனக்கு இது நம்மள்ட்ட பிரச்சனையா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. வெளியே நான் பார்க்கும்போது என்கிட்ட இருக்கிற குறைகளை நான் கத்துக்கிட்டேன், நிறைகளையும் கத்துக்கிட்டேன். பட் நிறைகள் எனக்கு தெரியும் ஆல்ரெடி. குறைகள் என்னென்னவா இருக்கு, அதை எப்படிலாம் நம்ம பண்றதை தாண்டி நம்ம பண்றது எடுத்துக்கப்படுற விதம் என்னவா இருக்கு, ரிசீவ் பண்றவங்க அதை எப்படி ரிசீவ் பண்றாங்கன்ற ஐடியா ரொம்பவே கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ஸ் ஒரு 90% கிட்ட தெரிஞ்சிச்சு. அந்த வீட்டில இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதுதான். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட்னா அது யார்? எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் மாயா ப்ரோ. கேமா தெரியல, அதை சொன்ன மாதிரி உள்ள யார் என்ன கேம் ஆடுறான்றது உள்ள இருக்கவங்களுக்குலாம் தெரியாது, வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆஸ் அ ஒரு கலை சார்ந்த ஒரு அறிவு இருக்கவங்களா நான் பார்க்குறவங்கள ப்ரோ, தப்பாக இருக்கலாம் என்னோட புரிதல், அந்த வீட்டில் இருக்கிறவங்களே அதிகபட்ச கலை சார்ந்த அறிவு இருக்கிற ஒரே ஆள் அவங்க மட்டும்தான். அவங்கள்ட்ட இருக்கிற அறிவை ஒரு 20-30% திருடிட்டா நான் எனக்கு இருக்கிற லைக் நான் போகிற ஃபீல்ட்லேயோ இல்லை நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறா லைக் ப்ரோ உள்ள இருக்க வரைக்கும் தான் எல்லா கண்டஸ்டன்ஸ், வெளியே வந்துட்டா எல்லாருமே கான்டாக்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது அதிகபட்ச நாலேஜ் இருக்கிற ஒரு கேரக்டர் அவங்க. எனக்கு பிடிச்ச எனக்கு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அவங்க. நிறைய பேர் இருக்காங்க, பட் ப்ரியாரிட்டி வைஸ். பிபி வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு இப்போ நீங்கள் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? அந்த வீட்டில் இருந்து மிஸ் பண்ணுற விஷயம் ப்ரோ, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு டூர் போல. அது
ரொம்ப ஒரு வா என்ஜாய் பண்ணுற ஒரு இடம்ப்பா, அந்த இடத்த நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற இடம் அது கிடையாது. அது அது ஒரு மாதிரி இடம் ப்ரோ. அது ஃபீலாக வந்து இட்ஸ் நாட் குட். வாய்ப்பாக பார்க்கும்போது ரொம்ப பெருசு, ரொம்ப 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 பெருசு, இமேஜின் பண்ண முடியாத அளவில் ரொம்ப பெரிய வாய்ப்பு. பட் பிளேஸாக வந்து அது என்ஜாய் பண்ணி ஐயோ இப்போ நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற இடம் கிடையாது. பட் மிஸ்ஸிங் அப்படின்னு மேபி நான் சொல்லணும் அப்படின்னா திங்கிங் வைஸ் வந்து இப்போ இங்கே நான் இருக்கும்போது நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும், என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னா நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அது அந்த வீட்டில் இல்லை. வீட்டில் இருக்கும்போது வந்து மிஞ்சி போனால் திங்கிங் வந்து நாளைக்கு என்ன டாஸ்க்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றது மட்டும் தான். ஸோ ரொம்ப நிறைய யோசிக்காம அங்கே என்ன அதை மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை மிஸ் பண்ணுறேன். உங்கள் எலிமினேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னோட எலிமினேஷன் வந்து ப்ரோ நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு போதுன்ற அளவுக்கு நான் அந்த வீட்டில் இருந்துட்டேன். நான் வந்து எப்போ கமல் சாருக்கு வந்து பாட்டு பாடணும், அவர் வந்து நன்றி தம்பி அப்படின்னு சொன்னாரோ நான் அப்பயே ஜெயிச்சிட்டேன். அப்போ என்னமோ நான் எதுக்காக உள்ளே போனோம்னோ அதை நான் பண்ணிட்டேன்ற ஃபீல் தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இருக்க ஒரு நாளுமே போனஸ் தான். ஸோ என்னோட எலிமினேஷன் வந்து எனக்கு ஓகே பா இவ்வளோ நாள் இருந்துட்டோம் பரவாயில்லையே அப்படின்ட்டு வந்து. அந்த பாட்டு நம்ம கலாய் சாங், பிக் பாஸ் கலாய் சாங் இருக்கு. ஆமாம், அது பாடணுமா? ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து ஒரு நாளில் பண்ணது ப்ரோ. ரீஎன்ட்ரிலாம் உள்ளே போயிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு ஈவினிங் மட்டும்தான் டைம் இருந்தது. 6 மணிலேருந்து நைட்டு ஃபுல்லாக இருந்தது. அதில் கானா பாலானாவோட வோக்கல்ஸ் எடுத்து அவருக்கு லிரிக்ஸ் எழுதி கொடுத்து அவர்கிட்ட வாங்கி நான் பாடி. அதனால எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் இருக்கான்னு தெரியல லிரிக்ஸு. நான் என்னோட போர்ஷன் மட்டும் ட்ரை பண்ணேன். நான் வந்த நேரம் அந்த வீட்டோட ஓரமா சோகமா உட்காந்து பாட்டெல்லாம் பாடிட்டு விமர்சனங்கள்ல காதுல வாங்கிட்டு கண்ணை மூடி திறந்தா திரும்பவும் வீட்டுல நின்னுட்டு கெஸ்ட்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு சிந்தனை வச்சுட்டு கண்ணு முன்னாடி நான் நின்னப்ப எப்படி எவிக் பண்ணுவ, வேற என்ன காரணத்தை சொல்லி என்ன வெளியே தள்ளுவ, உள்ளுக்குள்ள இன்னும் புரியாத உணர்வுல விழுந்து தொடச்சிட்டேன். அதை ஒரு 100 தடவை நீங்க சொல்லி மனசு உடஞ்சிட்டேன். உள்ளுக்குள்ள என்ன மாதிரி தப்பு பண்ணன்னு தான் பார்த்து தெரிஞ்சிட்டேன். பிக் பாஸ் வீடு தந்த பாட்டம் வச்சு நானும் குதிச்சுட்டேன். நானும் தாவி குதிச்சுட்டேன். பயந்து கீழே குதிச்சுட்டேன். இல்ல ஏற நினைச்சிட்டேன், மேல ஏற நினைச்சிட்டேன். குறைகள் கேட்டு கத்துக்கிட்டு குறைக்கும் நாய கத்த விட்டு வேலை தேறி மேல ஏறி காலம் மாறி இப்போ நானும் இங்க சத்தம் போட்டு கத்தி சிரிக்கிறேன். சூப்பர். ஸோ மக்கள் இதோட ஃபுல் பாட்டு நம்ம விஜய் டிவி யூடியூப் சேனல்ல இந்த பிக் பாஸ் த கலாய் சாங் போட்டிங்கன்னா வந்துடும். எஸ், நல்ல மேட்டர் அது. ஆக்சுவலாக கானாவும் சைட் ட்ரான்ஸும் ஃபியூஷன் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்ல சாங். சிறப்பு. BB7ல யார் ஆனஸ்டா விளையாடுனாங்க உள்ள? ஆனஸ்டா ப்ரோ எந்த மாதிரி கேக்குறீங்க? எந்த மாதிரி ஆனஸ்டா? கேமுக்கு ஆனஸ்டா? அவங்களுக்கு ஆனஸ்டா? அவங்களுக்கு ஹானஸ்டா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு யாருமே விளையாடல ப்ரோ. அப்படி யாருமே இல்லை. ஸ்டேபிள்டா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஹானஸ்டா இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா என் பார்வையில் அப்படி யாருமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே வந்து ஓகே இதுதான் கேமுக்காக இது பண்ணணுமோ அப்படின்னு அவங்க வச்சிருந்த கோட்பாடுலேருந்து வெளியே வந்தாங்க. கைத்தட்டை வச்சோ இல்லை வார கடைசியில் நடக்கிற விஷயங்களை வச்சோ ஓகே இப்படி வெளியே போகுது போல அப்படின்ட்டு அவங்க வச்சிருந்த கோட்பாடுலேருந்து வெளியே வந்தாங்க. ஸோ 100% எல்லாருமே அப்படி ஆனஸ்டாக அவங்க யோசிச்சது அப்படியே கடைசி வரைக்கும் பண்ணாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியல. நானுமே 2-3 இடத்துல ஃபீல் பண்ணேன். எஸ். உங்களோட ஃபேவரட் மூமெண்ட்னா ப்ரோ கமல் சார் பாட்டு பாடினதான் ப்ரோ. அது வந்து மிடில் வருது. அதாவது அந்த பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் தான் சாட்டர்டே சண்டே தான் அதை கேட்பாங்கன்ற மாதிரி பாட்டு பாட சொல்லுவாங்க. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். முன்னாடி வாரமே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹாப்பி பர்த்டே சார்ன்னு சொல்லிட்டாங்க. டப்புனு கூல் சுரேஷன் நான் வந்து சார் தம்பி ஒரு பாட்டு வச்சிருக்கான் பாட சொல்லுங்க சார்ன்ட்டாரு. எனக்கு படன்னு இருக்கு. நான் வந்து லைஃப் அவ்வளோ ஞாபகம் இருக்கானும் தெரியல. டப்புன்னு பாட சொல்லிட்டாங்க. பாடிட்டேன். அப்போ அவர் வந்து நன்றி தம்பி அப்படின்னாரு ப்ரோ. லைக் ஹாப்பி பர்த்டேன்ற பாட்டு கேட்டு ரொம்ப நாராசமாக இருக்கும் எனக்கு எல்லா வாட்டியும் கேட்க. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, நன்றி தம்பின்னாரு. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அதெல்லாம். அது பெஸ்ட் மூமெண்ட் லைஃப்லேயே. பிக் பாஸ்லும் இல்லை. சிறப்பு. உங்களோட அடுத்த பிளான் இல்லை அடுத்த ப்ராஜெக்ட்? ப்ரோ பாட்டு பண்ணிகிட்ருக்கேன். சாங்ஸ் பெரிய லேபிள்ஸ் சைன் பண்ணியிருக்கேன். எதுவுமே இன்னும் சொல்லிக்கல யார்ட்டையுமே. லைக் பண்ணி வெளியே வரட்டும்ன்ற மாதிரி ஜோனில் இருக்க. படமும் கேட்டிருக்காங்க ப்ரோ, படமும் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ப்ரோ? மக்களுக்கா ப்ரோ,
ஃபர்ஸ்ட் என்னை வெறுக்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ப்ரோ சில விஷயம். என் பார்வையில் நீங்கள் என்ன ஏன் வெறுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, ஸ்டார்டிங் ஒரு 3 வாரம் நான் நல்லா இருந்திருக்கேன், வெளியே இருந்திருக்கு போல, உள்ள எனக்கு தெரியல, அப்படிலாம் ஃபீல் ஆகலை. நம்ம வீட்டு பையன், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க பையன்ற மாதிரி பார்த்துட்டீங்க, இவன் நல்லா வரணும்னு நினச்சிருக்கீங்க. அப்போது ஏதோ 2-3 விஷயம் நான் தப்பு பண்ணும்போது, நீ இதை லைக் நீ இப்படி பண்ணலாமா, நீ இதை ஏன் பண்ணுற, உன்னை நல்லா வரும்னு நினச்சமே, நீ போய் இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற ஒரு கோவம் வந்து அதிகபட்சமான கோவம் ப்ரோ. ரோட்டில் போகிற யாரோ ஏதோ தப்பு பண்ணாலும் அவங்க மேலே அதிகமாக கோவம் வரும். எவனோ ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டு போயிடும். இப்போ என் வீட்டில் இருக்கவனோ இல்லை எனக்கு தெரிஞ்சவனோ எனக்கு பிடிச்சவனோ யாரோ ஏதோ தப்பு பண்ணும்போது தான் கோவம் வரும். நீ இதை பண்ணாத, உனக்கு நீ இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு கோவம். அப்படிப்பட்ட கோவமாக தான் நான் பார்க்குறேன் அதை. எஸ், திருத்திக்கிறேன், மாற்றிக்கிறேன். தென் என்னை லவ் பண்ணுறவங்களுக்கு, இவனெல்லாம் யாரா லவ் பண்ண போகிறா அப்படின்னு கண்டிப்பாக இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பார்க்குற யாரோ மேபி கலாய்க்கிறதுக்காக கூட நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, உண்மையிலே லவ் பண்ணுறாங்க. நான் பார்த்தேன், நேரில் மீட் பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரோ, லைக் ஒரு 10-15 பேர்கிட்ட வந்து இந்த விஷயத்த ரிப்பீட்டடாக சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது எனக்காக. இவ்வளோ உள்ளே இருந்தவங்களுக்கு வேற ஆல்ரெடி அவங்க இதெல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்களுக்குன்னு சில ஆட்கள் அவங்க வெளியே போனால் அவங்கள வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி ஹாய்ன்னு சொல்கிறதெல்லாம் நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியாது. நான் திடீர்னு உள்ளே போயிட்டு வந்திருக்கேன், என்ன நிறைய பேருக்கு தெரியுதுன்றதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி தெரியுறதை தாண்டி லவ் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அன்றைக்கி அது பண்ணீங்களே அது நல்லா இருந்தது, இன்றைக்கி அந்த மாதிரி ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க கூப்பிட்டு, கோவம் மட்டும் படாத தம்பி அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ண முடியல ப்ரோ ஆக்சுவலாக. அதுதான் உண்மை. நான் அதை ஃபுல்லஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிட்டேன்னா அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுறதுக்குன்னா நான் ப்ராசஸ் பண்ணல. சந்தோஷமாக இருக்கு.